வணக்கம். இன்றைக்கி நம்ம குக் வித் வரனால ஒரு இறால் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த இறால் ஃப்ரை நான் தவாவில் தாங்க பண்ணியிருக்கேன். செம்மையாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த இறாலை நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இதுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூளும் கொஞ்சம் கல்லுப்பும் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த இறாலில் இருக்க ஸ்மெல் எல்லாம் போகுங்க. நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக லெமன் சேர்த்துக்கோங்க. லெமன் சேர்த்துட்டு ஒரு தடவை கழுவி எடுத்துக்கோங்க. இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இறாலோட ஸ்மெல் சுத்தமாகவே இருக்காதுங்க. இறாலை லெமனோட சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ இறால் ஃப்ரை பண்ணுறதுக்கு என்னென்ன சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. காஷ்மீர் மிளகாத்தூள் இறால் ஃப்ரைக்கு நல்லா கலர் கொடுக்குங்க. அப்புறமா நம்ம வீட்டில் அரைச்ச ஹோம்மேட் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. அதோட அரிசி மாவு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு சேர்க்கும்போது நல்லா ஒட்டாமல் வருங்க, மசாலாலாம் உதிராமல் வருங்க. இப்போ கார்ன்ஃப்ளவர் ஒரு ஸ்பூன், பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்புறமா பூண்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா இறால் கொஞ்சம் வாயுங்க, அதனால் அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த பூண்டு சேர்த்துருக்கோம். அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க. அப்புறம் கரம் மசாலா பொடி. கரம் மசாலா பொடினா நம்ம வீட்டில் அரைச்சதுங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, சோம்பு, சீரகம் எல்லாம் சேர்த்து வீட்டில் அரைச்ச பொடிங்க. அப்புறமா இதோட சேர்த்து கொஞ்சம் லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ ஒரு சின்ன ரீகப் பார்த்துக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்துருக்கோம், லெமன் சேர்த்துருக்கோம், மஞ்சத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள், ஹோம்மேட் மசாலாத்தூள், அரிசி மாவு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மசாலா, பூண்டு, இஞ்சி பூண்டு விழுது. இதில் உப்பு கடைசியாக தாங்க சேர்க்கணும், இப்போ சேர்த்துடக்கூடாது. இப்போது நம்ம எல்லா பொருளையும் இந்த இறாலோட நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. இப்போ தாங்க உப்பு சேர்க்கணும். மசாலாவை எல்லாம் பரட்டி எடுத்ததுக்கப்புறமா இப்போது இறால் ஃப்ரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. இறாலில் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்குதுங்க. அப்புறம் நிறைய விட்டமின்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையா இருக்குது. இந்த இறால் பார்த்திங்கன்னா சிக்கனுக்கு பதிலாக இந்த இறால் நிறைய எடுத்துக்கலாங்க. சிக்கனில் எந்த அளவுக்கு ப்ரோட்டீன் இருக்குதுங்களோ அதை விட 2 மடங்கு ப்ரோட்டீன் அளவு இந்த இறாலில் இருக்குதுங்க. இறால் ரொம்ப சத்தானது. அதனால் எல்லா ஏஜ் பீப்புளும் இந்த இறாலை எடுத்துக்கலாங்க. தவா ஃப்ரை பண்ணுறதுனால ரொம்ப ஹெல்த்தியானது கூடங்க. ஏன்னா தவா ஃப்ரையில் நம்ம கம்மியான ஆயில் தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க. அடுப்பில் ஒரு தவா வச்சுக்கலாங்க. இப்போ தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் தாங்க நான் சேர்த்துக்க போகிறேன். தேங்காய் எண்ணெயில் இந்த இறால் ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஆனால் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கிறாங்க. நெய் சேர்க்கும் போது இந்த இறால் ஃப்ரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போது நம்ம எடுத்து வச்ச இறால்லாம் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாங்க. தனித்தனியாக எடுத்து போட்டுக்கோங்க, ஒன்றா போடக்கூடாது. இதில் பார்த்திங்கன்னா நல்ல கொலஸ்ட்ரால் அதிக அளவில் இருக்குதுங்க. அதே மாதிரி நெய்லேயும் நல்ல கொலஸ்ட்ரால் தாங்க இருக்குது. அதனால் குறைஞ்ச அளவில் சேர்த்துக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்போ இந்த பூண்டும் இந்த இறாலும் இந்த கருவேப்பிலையும் சேர்க்கும்போது வாசனை பார்த்திங்கன்னா அவ்வளோ கமகமன்னு இருக்குதுங்க. இந்த பச்சை பூண்டோட டேஸ்ட்டு இறாலுக்கு இன்னும் நல்ல டேஸ்ட்டை கொடுக்குதுங்க. இப்போது ஒரு சைடு வெந்துடுச்சுங்க. இப்போ இந்த இடுக்கியை வச்சுட்டு நம்ம ஒவ்வொன்றா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாங்க. மெல்ல பொறுமையாக பண்ணுங்கள். மசாலா எதுவுமே உதிராமல் வருது பாருங்கள், அதுவும் ஒட்டாமல் வருங்க. கம்மியான எண்ணெயிலே நம்ம பொரிச்சு எடுத்துடலாங்க. ஏன்னா இறால் வறுவல் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்குங்க. இதா வெறும் ரசம் வச்சு இந்த இறால் மட்டும் வச்சாவே போதுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போது பார்த்திங்கன்னா நல்ல பொன்னிறமாக பொரிச்சு எடுத்தாச்சுங்க. நம்மளோட இறால் இப்போ சூப்பராக வெந்து வந்துடுச்சுங்க. இப்போது மெந்த இறாலை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. ஒவ்வொன்றா எடுத்து வச்சுக்கலாங்க. எடுத்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா முறு இறால் வறுவல் சூப்பராக தயாராகிடுச்சுங்க. இப்போ இதை சாப்பிட்லாம் எடுத்து வச்சுட்டு. இப்போ நீங்களும் இதே மாதிரி இந்த ரெசிப்பியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இறாலோட பார்த்திங்கன்னா கொஞ்சம் லெமன் புழிஞ்சிட்டு வெங்காயம் சேர்த்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.